இன்னைக்காக்கா நான் மீன் குழம்பு வச்சேன். என்னடி மீன் குழம்பு வச்சியா? அதிசயமா இருக்கு. அக்கா நாங்கெல்லாம் மீன் குழம்பு வைக்க கூடாதாக்கு? நான் அப்படி சொல்லலடி. சரி, என்ன மீன் வாங்கிட்டு வந்த? எங்கக்கா வாங்கினேன், எங்க நட்ட உட்காந்துருக்கிறப்ப சரோஜாக்கா வீட்டுக்காரரு மீன் வாங்கிட்டு போனாரு. எனக்கு 2 மீன் கொடுத்தாரு. அதான பார்த்தேன், நீனாவது காசு கொடுத்து மீனை வாங்கி குழம்பு வைக்கிறதாவது. சரோஜாக்கா வீட்டுக்காரரு என்ன மீன் அடி கொடுத்தாரு? அகர மீனுக்கா, நல்ல பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இப்பதான் கிளீன் பண்ணி குழம்பு வச்சேன். உனக்கு மீன் கொடுத்த விஷயம் சரோஜாக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டமா ஆடிருமே. ஆமாக்கா, அந்த மாமாவும் சொல்லிட்டு தான் போனாக்க, சரோஜாக்கெல்லாம் தெரிய வேணாமா திட்டுவா அப்படின்னு. அந்த மாமா ரொம்ப நல்ல மனுஷன்க்கா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, தோட்டத்துல இருந்து கருவேப்பிலை தேங்காய் ஏதாச்சும் கொண்டு போனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு ஏன் போவாரு. எம்மா உனக்கு தேங்காய் வேணுமா கருவேப்பிலை வேணுமான்னு கேப்பாருடி. ஆனா அந்த சரோஜாக்கா எச்சி கையில கூட காக்கா விரட்டாது. பரவாயில்லையடி சின்ன பொண்ணு, நீ காசு கொடுக்காம மீன் வந்துருச்சு, மீன் குழம்பு வச்சிட்ட. நான் இனிமேதான் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கி நறுக்கி குழம்பு வைக்கணும். அட போக்கா, மீன் ஒண்ணு நிறைய எல்லாம் குடுக்கல, 3 மீன் தான் கொடுத்திருக்காரு. அத 2 துண்டா போட்டு குழம்பு வச்சிருக்கேன். அடியே என்னடி அங்கிட்டு வாரது உன் நாத்தனார் மாதிரி இருக்கு. என்னது நாத்தனாரா? அட போக்கா, ஏன் நாத்தனாரு 2 நாளைக்கு முன்னாடி தானே போச்சு, அதுக்குள்ள எப்படி வரும்? அடியே உன் நாத்தனாரும் மாமியாரும் தாண்டி வாராக, அங்கிட்டு பாருடி. அட ஆமா, என்ன வசந்தியக்கா, இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி போச்சு, அதுக்குள்ளயும் பைய தூக்கிட்டு வருது. அட போடி, உன் நாத்தனாருக்கு வேற வேலை கழுத இல்ல. அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கிட்டு திரியறா. ஒண்ணு அங்க இருக்கணும், இல்லைன்னா இங்க இருக்கணும். இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு திரியறாளே, பசுக்காரந்தே அள்ளிக்கிட்டு போவான் காசை. அக்கா, என் நாத்தனார்காரி அமைதியா இருந்தாலும் என் மாமியார்காரி விடாதுக்கா. கமான் 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 கமான்ல கூப்பிடுது. என் நாத்தனார்காரி எப்படா சாக்கு கிடைக்கும் இங்க வரலான்னு இருக்கிறா. என் மாமியார்காரி ஒரு போனை போடவும் பறந்து ஓடியாந்துறா. அண்ணி நல்லா இருக்கீங்களா அண்ணி? வாமா ராதிகா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணி. என்னம்மா 2 நாளைக்கு முன்னாடி தான் போனேன், திரும்பியும் வந்திருக்க, என்ன விஷயம்? எதுவும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இல்ல அண்ணி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி கனவு கண்டேன். அதான் பயத்துல பஸ்ட் புடிச்சு அம்மாவை பார்க்க வந்துட்டேன் அண்ணி. ஓ அப்படியாமா, சரி சரி. இந்த கிளடிக்கா உடம்பு சரியில்லாம போகும், கருங்கல்லு மாதிரில இருக்கு. வீட்டுக்குள்ள வாமா, வெயில் ஓவரா இருக்கு, உனக்கு ஜூஸ் போட்டு தாரேன். சரிம்மா. என்னடி சின்ன பொண்ணு, உன் நாத்தனார திடீர்னு வந்து இறங்குது? ஆமா வசந்தி அக்கா, இப்பத்தே 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் வலிச்சு அள்ளிட்டு போச்சு. இப்ப எதை அள்ளுறதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. ஒரு பொருள் வாங்கி வீட்டுக்குள்ள வைக்க முடியலக்கா, எல்லாத்தையும் கல்போஸ் பண்ணி தூக்கிட்டு போயிருது. நானே இன்னைக்கு ஓசி மீனை வாங்கி குழம்பு வச்சிருக்கேன், அதுக்கும் பங்குக்கு ஆள் வந்துருச்சு. என்ன வாழ்க்கை போங்க. நாளா எங்க அம்மா வீட்டுக்கு போய் 2 மாசம் ஆச்சு. ஆனா என் நாத்தனார்காரி வாரம் வந்து இறங்கிறாக்கா. சரிடி சின்ன பொண்ணு, உன் நாத்தனார் வேற வந்திருக்கு, என்ன எதுன்னு போய் பாரு. நீ என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு வேற உன் மாமியார் கிழிக்க போகுது. சரிக்கா. சரி, நான் போயிட்டு அப்புறமாட்டி வரேன். சரி. அம்மா என்னம்மா வீட்டுக்குள்ள வரவும் குளு 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 குளுன்னு இருக்கு? ஆமா ராதிகா, உன் அண்ணிக்காரி குளு குளு பெட்டி வாங்கி வச்சிருக்கா, அதான் வீடு ஜில்லுன்னு இருக்கு. குளு குளு பெட்டியா? ஏசி அம்மா? அது இல்லம்மா, ஏதோ பொட்டி மாதிரி வச்சிருக்கா, அதுல ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது. அங்க பாருமா, அண்டா வச்சிருக்கா பாரு. ஏர் கூலர். அம்மா அண்ணன் கிட்ட நான் ஒரு பொருள் கேட்டா வாங்கி தர மாட்டாங்க, அண்ணி கேட்கவும் பாருங்க ஏர் கூலர்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. அட போடி, உன் அண்ணன் கரை ஒண்ணும் வாங்கல, அவ மகளிர் குழுல சேர்ந்திருக்கல்ல, அதுல லோனை வாங்கி வச்சிருக்காடி, அவ காசுடி. அம்மா மகளிர் காசுல இருந்த இம்புட்டு காசு வருது, போய் சொல்லாதம்மா, அண்ணன் தானே வாங்கி கொடுத்திருக்காங்க. அட இல்ல ராதிகா, அவனுக்கு என்ன அம்புட்டு சம்பளமா வருது, இவ லோனை வாங்கி வச்சிருக்கா. அம்மா லோனை வாங்கி ஏர் கூலர் வச்சாலும் அண்ணன் தானே காசு கட்டணும். அது என்னமோ உண்மைதாண்டி, அவன் காசெல்லாம் கட்டணும். அண்ணி மட்டும் இந்த வீட்ல குளு 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 குளுன்னு இந்த வீட்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் எங்க வீட்ல வெந்து சாகுறேன். இதான் நல்ல சான்ஸ், அம்மாட்ட ஒரு நடிப்பு நடிச்சு இந்த ஏர் கூலரை எப்படியாவது தூக்கிட்டு போயிடணும். என்னம்மா ராதிகா, ஏமா அழுகுற? எல்லாம் என் தலையெழுத்து, அழுகாம என்னம்மா செய்ய சொல்ற? என்னம்மா ராதிகா, ஏமா அழுகுற? என்னன்னு சொல்லு. எனக்கு நிறைய நகை பணம் போட்டு நல்ல லட்சத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனா எங்க வீட்ல ஒரு ஏர் கூலர் கூட இல்ல. அண்ணி நிறைய நகை போட்டுட்டே வரல, பாருங்க எப்படி சொகுசா இருக்காங்கன்னு. சோபா என்ன, ஃபேன் என்ன, ஏர் கூலர் என்ன? ஆமாண்டி ராதிகா, அவ ஒரு நகை போட்டுட்டு வராம என்னமா சொகுசா இருக்கான்னு பாரு, எனக்கே ஒரு சில நேரத்துல கோபம் வரதே செய்யும். இப்ப வேற அக்னி நட்சத்திர வெயில் அடிக்குது, எங்க வீட்ல வேகாத வெயில இருக்குமா?
ஏத்தணும். சீக்கிரமா வாங்க. ஆ சரிம்மா. அம்மா வண்டியவும் வர சொல்லிட்டேம்மா. சரி மக்கா சரி. என்ன அழகா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலரு. என்னது என் நாத்தனார்காரி ஏர் கூலரையே தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு கிடக்கா? ஒன்னும் சரியில்லையே. என்னம்மா ராதிகா ஏர் கூலரையே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல நீ, ஏர் கூலர்ல தூசியா இருந்துச்சு, அதான் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். தூசியோட எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்? என்னது உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? யாரு வாங்கி வச்ச ஏர் கூலரை நீ தூக்கிட்டு போற? கைய வச்சு பாரு, ஏர் கூலர் மேல கைய வெட்டி போடுவேன். என்னடி ஏன் முன்னாடி என் மகளை மிரட்டுறவ? நான் தாண்டி எடுத்துட்டு போக சொன்னேன். என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னமோ உங்க சொந்த காசை போட்டு ஏர் கூலர் வாங்கின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. லோனை போட்டு தானே இந்த ஏர் கூலர் வாங்கியிருக்கீங்க, அந்த லோனையும் எங்க அண்ணன் தானே கட்டணும். வீட்டுல உள்ள ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு போன நான் போனா போதுன்னு விட்டேன். ஆனா இது நான் வாங்கினது, தொடக்கூடாது அவ்வளவுதான். தொட்டா என்னடி பண்ணுவ? கைய முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். யார் கைய யார் உடைப்பான்னு பாப்ப முடியும். எங்க அம்மா மேலேயே கைய வைக்கிறீங்களா?